Hi everyone, I am Dr. Sukanya Anantharaman, மகப்பேறு மருத்துவர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மிஸ்கேரேஜ் பற்றி பார்க்கலாங்க. மிஸ்கேரேஜ்னா என்னென்னா, முன்னாடி அபார்ஷன் அப்படின்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த டேர்ம் யூஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு பதிலாக மிஸ்கேரேஜ் அப்படின்ற டேர்ம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த பீரியடில் இந்த மிஸ்கேரேஜ் ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்சீவ் ஆனதுலேருந்து ஃபஸ்ட்டு 3 months, அதாவது வீக்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 12 weeks ஆஃப் ப்ரெக்னென்சி தான் வந்து உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கான பீரியட். ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது 3 மாதங்களை கடந்துட்டிங்கன்னா உங்களோட பேபி அபார்ட் ஆகக்கூடிய ரிஸ்க் வந்து ரொம்பவே குறைஞ்சி போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, காமனாக எல்லோரும் கேட்குற கொஸ்டின், டாக்டர் எதனால எனக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சு? நான் மாடிப்படி ஏறி இறங்குறதுனாலையா, இல்லைன்னா ட்ராவல் பண்ணதுனாலையா, இல்லைனா நான் சாப்பிட்ட ஃபுட் ஏதாவது சேரலையா, அந்த மாதிரி ரொம்ப ஆன்ஷியஸாக கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 3 months கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா காமன் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரோமோசோமல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் காமன் ரீசனாக இருக்கும். இப்போ நீங்கள் கன்சீவ் ஆகுறீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட்லேருந்து 23 குரோமோசோம்ஸ் வரும், உங்ககிட்ட இருந்து 23 குரோமோசோம்ஸ் வரும். ரெண்டும் சேர்ந்து 46 குரோமோசோம் ஆகி ஒரு எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகும். அது வந்து அப்படி டிவைட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். அந்த மாதிரி செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகி தான் ஒரு பாப்பாவாக வந்து ஃபார்ம் ஆகும். இன்கேஸ் உங்ககிட்டேருந்து வர 23 குரோமோசோம்லேயோ உங்கள் ஹஸ்பண்ட்லேருந்து வர 23 குரோமோசோம்லேயோ ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து குரோமோசோமல் டிஃபெக்ட். அதுதான் வந்து ஒரு காமன் டிஃபெக்டாக இருக்கும். நேச்சுரலாகவே வந்து அந்த டிஃபெக்டாக ஃபார்ம் ஆன பாப்பானால் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே வளர முடியாமல் அந்த வளர்ச்சி வந்து தடைப்பட்டுரும். இதுதான் வந்து மிஸ்கேரேஜுக்கான காமன் ரீசன். அடுத்த ரீசன் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிளட்டில் இருக்க ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, இல்லைன்னா சுகர் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 3 months கழித்து 4th monthலேயோ 5th monthலேயோ உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகுதுன்னா அதுக்கு என்ன காமன் ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் யூட்ரஸில் ஏதாவது அனாமலிஸ் இருக்கலாம். இப்போ நார்மல் யூட்ரஸில் வந்து நடுவில் ஒரு தடுப்புச்சுவர் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம செப்டேட் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதாவது யூட்ரஸில் அனாமலிஸ் இருக்குது, இல்லைனா பிறவியாகவே உங்கள் யூட்ரஸில் வந்து ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிகார்னுவேட் யூட்ரஸ், பைகார்னுவேட் யூட்ரஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதாவது யூட்ரஸில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதனால மிஸ்கேரேஜ் ஆகலாங்க. அடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கர்ப்பப்பை வாயினால் உங்கள் பாப்பாவை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ண முடியாது, அது ஒரு ரீசனாக இருக்குது. அதனால உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகலாம். ஸோ இன் ஷார்ட் வந்து மிஸ்கேரேஜுக்கு காமன் ரீசன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரோமோசோமல் டிஃபெக்ட்ஸ், அதுதான் வந்து காமன் ரீசனாக இருக்கும். அடுத்து வந்து பிளட்டில் உங்களோட சுகர் வேல்யூ, தைராய்டு வேல்யூவில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதனால ஆகும். இல்லைனா வந்து உங்கள் யூட்ரஸில் வந்து ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்புறம் வந்து வெரி ரேராக சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த கர்ப்பப்பை வாய் வந்து லூஸ் ஆயிரும், அதனால டைட்டாக பேபியை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. இங்கிலீஷில் வந்து நம்ம அதை செர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன டைப் ஆஃப் மிஸ்கேரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 5 டைப் ஆஃப் மிஸ்கேரேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டன் மிஸ்கேரேஜ், அடுத்தது வந்து கம்ப்ளீட் மிஸ்கேரேஜ், இன்கம்ப்ளீட் மிஸ்கேரேஜ், 4வது வந்து பார்த்திங்கன்னா இன்னெவிட்டபிள் மிஸ்கேரேஜ், லாஸ்ட்டாக வந்து மிஸ்டு மிஸ்கேரேஜ். ஸோ இதில் காமன் டைப் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா த்ரெட்டன் மிஸ்கேரேஜ். த்ரெட்டன் மிஸ்கேரேஜ்னால் என்னென்னா, உங்கள் பேபி வந்து உங்களை பயமுறுத்துது அப்படின்னு எடுத்துக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து லைட்டாக ஸ்பாட்டிங் இருக்கும், இல்லைனா வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து பேட் வைக்கிற அளவுக்கே வந்து ப்ளீடிங் இருக்கலாம். பட் ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்த்தா பேபியோட க்ரோத் வந்து உங்களோட மந்த்து கன்சீவ் ஆனதுலேருந்து இதுக்கு வந்து கரஸ்பாண்டிங்காக இருக்கும். ப்ளஸ் ஸ்கேனில் வந்து பாப்பாவோட ஹார்ட் வந்து நல்லாவே இருக்கும். இதை வந்து த்ரெட்டன் மிஸ்கேரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது பட் பேபி ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளமும் ஆகாது, பேபி ஹெல்த்தியாக அப்படி கண்டினியூ ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் காமன் டைப் ஆஃப் மிஸ்கேரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டு மிஸ்கேரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்கேன் பார்த்துருப்பீங்க, அப்போ வந்து பேபி நல்லா இருப்பாங்க. பட் நெக்ஸ்ட்டு ஸ்கேன் பார்க்குறப்ப பேபியோட ஹார்ட் பீட் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து மிஸ்டு மிஸ்கேரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டு மிஸ்கேரேஜ் இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, இல்லைனா லைட்டாக ஏதாவது ஒரு ப்ரௌனிஷ் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஒரு 2 weeks முன்னாடி. ஸோ இப்போ வந்து
நீங்கள் 7th வீக்கில் ஸ்கேன் பார்த்துருப்பீங்க. பேபியோட ஹார்ட் பீட் எல்லாம் நல்லா இருந்திருக்குன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம 12th வீக் என்டி ஸ்கேன் பார்க்குறப்ப சம்டைம் பேபியோட ஹார்ட் பீட் வந்து இருக்காது. 10 வீக்கான வளர்ச்சி தான் இருக்கும். 2 வாரத்துக்குரிய வளர்ச்சி வந்து இருக்காது. இதுதான் காமனாக மிஸ்கேரேஜ் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ வந்து பேஷண்ட்ஸ் ரொம்ப ஆன்ஷியஸாக டாக்டர் ஏதாவது பண்ணி பேபியை வந்து வளர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ்கேரேஜில் பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்து போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஒன்றும் சரி பண்ண முடியாதுங்க. உள்ளே இருக்க பாப்பாவை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 months யூஸ்வலாக ரெஸ்ட் கொடுப்போம். ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த பாப்பாவுக்கு வந்து பிளான் பண்ணிக்கலாம். மிஸ்கேரேஜோட ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த பீரியட் ஆஃப் ஜெஸ்டேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து. இப்போ ஒரு 6th வீக் 7th வீக்கில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம டேப்லெட் மூலமாக வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் 7th வீக்கை தாண்டிட்டீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து சக்ஷன் எவாக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சர்ஜிக்கல் மெத்தட் தான் நம்ம உள்ளே இருக்க பேபியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். சம்டைம் உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னாவே நீங்கள் ஒன்றும் பயந்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக பட் உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் பேபி எந்த பொசிஷனில் இருக்குது, உங்கள் க்ரோத் வந்து கரஸ்பாண்டிங்காக இருக்கா. இப்போ நீங்கள் 3 மாதமாக இருக்கீங்க அப்படின்னா 12 வீக்ஸ் வந்து ஸ்கேனில் கரஸ்பாண்டிங் ஆகுதா, ஃபீட்டல் ஹார்ட் எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வேரி ஆகும். இப்போ அபார்ஷனுக்கு அப்புறம் போஸ்ட் அபார்ஷன் கேர். மேரேஜ் ஆகிருக்கு, நீங்கள் கன்சீவ் ஆகிருக்கீங்க அப்படின்னா 40% வந்து உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகக்கூடிய ரிஸ்க் இருக்குது. உங்கள் ஃபஸ்ட்டு பேபி வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். 3 months ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பாப்பாவுக்கு வந்து பிளான் பண்ணிக்கலாம். சப்சிக்வெண்ட் ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. வெரி ரேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்சிக்வெண்ட்டாகவே வந்து மிஸ்கேரேஜ் ஆகிட்டே வரும். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் ஆப்ஸ்டெட்டிக் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தொடர்ந்து 2 தடவையோ 3 தடவையோ அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா BOH இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பேட் ஆப்ஸ்டெட்டிக் ஹிஸ்ட்ரியோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ வந்து அப்லா அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம். நம்ம பாடியில் இருக்க சில ஆன்டிபாடிஸை வந்து பேபியை வந்து வளர விடாமல் பண்ணும். அந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வந்து அபார்ஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக வந்து உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய பிளட் லெவல்ஸ் எப்படி இருக்குது, தைராய்டு எப்படி இருக்குது, ப்ரொலாக்டின் எப்படி இருக்குது, உங்களோட சுகர் வேல்யூஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி அப்லா அப்படின்ற ஆன்டிபாடிஸ் ஏதாவது இருக்கா, அதெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ தான் எதனால் அபார்ஷன் ஆகுது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணோம்னா அடுத்த பாப்பா ஃபார்ம் ஆகிறப்ப வந்து ஹெல்த்தியாக வந்து ஃபார்ம் ஆவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பிலீவ் பண்ணுறோம். தேங்க்யூ.